வெற்றிமாறனுடைய டேஸ்ட்டுங்கிறது எப்போவுமே தனித்துவமானது. இப்போ பேட் கேர்ள்ங்கிற ஒரு படத்தை வெற்றிமாறனை தவிர யாரும் இங்கே தயாரிக்க முடியாது. ஆட்ட போனாலும் இதில் என்ன கமர்ஷியலாக என்ன இருக்குது, ஒரு குத்துப்பாட்டு வைங்களேன், இப்படிலாம் பேசுவாங்க. பட் அவர் தான் அந்த பொண்ணுடைய உணர்வை சரியாக புரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்தவர். விசாரணை மாதிரி ஒரு படத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் எழுதின கதை முதல்ல என்ன யோசிப்பாங்க, யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் எழுதியிருக்காருப்பா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவருடைய கதையை கேட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு சினிமாவை கொண்டு வந்து அப்படியே உயிரோட்டமாக கொடுக்குறாருல்ல. எதனால அந்த ரெண்டுலையும் மாறுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்க, பா ரஞ்சித்தும் வெற்றிமாறன் ஆஸ் அ ப்ரொடியூசரா? நீங்கள் பல தயாரிப்பாளர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க, வயிறு எரியும். என்னன்னா என்னெல்லாம் லென்ஸ் இருக்கோ கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க, என்னெல்லாம் அந்த கேமரா செட்டப் இருக்கோ, அந்த பெரிய பெரிய கிரேன் அது இதுன்னு கொண்டு வந்து இறக்கி வச்சுருப்பாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா இப்போவும் நடக்குது, பல பெரிய இயக்குனர்கள் படங்கள்ல நடக்குது. வெற்றிமாறனை நோக்கி திருப்பூர் சுப்ரமணியன், நீ வந்து இன்னைக்கு ப்ரொடியூசரு, நீ வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டா, உன்னால் முடியல, ஒரு கவலையோடு அதை அறிவிச்சுட்டு போகிறல்ல, இதே கவலை தானே ஒரு தானு சாருக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அது நியாயமானது தான். அடுத்ததா இயக்குனர் வெற்றிமாறன் பற்றி இப்போ ரீசெண்டாக என்னன்னா, ஒரு இந்த பேட் கேர்ள் படத்தோட என்னோட கடைசி இது, அதுக்கப்புறம் நான் மனுஷின்னு ஒரு படம் மட்டும் இருக்குது, இதோட என்னோட கடைசி ப்ரொடக்ஷன், இதுக்கப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து நான் விலகிக்கிறேன், நான் இந்த ப்ரொடியூசராக இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் அதை இல்லை, ஒரு வகையில் அது தமிழ் சினிமாவுக்கு இழப்பு தான். ஏன்னா இப்போ வெற்றிமாறனுடைய டேஸ்ட்டுங்கிறது எப்போவுமே தனித்துவமானது. இப்போ பேட் கேர்ள்ங்கிற ஒரு படத்தை வெற்றிமாறனை தவிர யாரும் இங்கே தயாரிக்க முடியாது. அப்படி ஒரு அழகான படம் அது. அது உள்ளபடியே அது குட் கேர்ள் தான். அதுவே பேட் கேர்ள்னு இங்கே வந்து ஒரு மாதிரி சொசைட்டியில் வந்து அதுக்கு வேறொரு கலரை கொடுத்துட்டாங்க. அது வந்து பெரிய எதிர்ப்புக்கு ஆளாகி அந்த படம் தியேட்டருக்கு வரும்போது பார்க்க ஆள் இல்லாமல் போயிடுச்சு. உள்ளபடியே அந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக இவங்க ஆரம்பத்துலேருந்து ப்ரொமோட் பண்ணி இந்த எதிர்ப்புகள் எல்லாம் இல்லாமல் இருந்து அந்த படம் தியேட்டருக்கு வந்திருந்துன்னா வெற்றிமாறன் போட்டதில் கொஞ்சம் காசு திருப்பியாவது எடுத்துருக்கலாம். அவ்வளவு மட்டமான படமெல்லாம் கிடையாது. ரொம்ப இந்த காலத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அது. அந்த பொண்ணு அவ்வளவு அழகாக அந்த படத்தை எடுத்திருந்தாங்க, அவ்வளோ பொய்டிக்காக எடுத்திருந்தாங்க. அப்போ இப்படி ஒரு படத்தை வெற்றிமாறனை தவிர இங்கே யாருமே முதல்ல யோசிச்சு பார்க்க முடியாது. யார்கிட்ட போனாலும் இதில் என்ன கமர்ஷியலாக என்ன இருக்குது, ஒரு குத்துப்பாட்டு வைங்களேன், இப்படிலாம் பேசுவாங்க. பட் அவர் தான் அந்த பொண்ணுடைய உணர்வை சரியாக புரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்தவர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போகிறாரேங்கிறது பெரிய வருத்தம். அவர் படம் டைரக்ட் பண்ணுறாரு, நீண்ட காலம் எடுத்துக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட, இந்த மாதிரி டேஸ்ட் உள்ள கொஞ்சம் பேரும் இதெல்லாம் கைவிட்டுட்டு எப்போ வேணாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, இப்போ இந்த பேட் கேர்ள் டைரக்டர் மாதிரி இவங்கெல்லாம் எங்கே போவாங்க, யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து அதுக்கப்புறம் வராமலே போயிடுமோ அப்படின்னு கட்டாயமா. இப்போ விசாரணை மாதிரி ஒரு படத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் எழுதின கதை முதல்ல என்ன யோசிப்பாங்க, யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் எழுதியிருக்காருப்பா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவருடைய கதையை கேட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு சினிமாவை கொண்டு வந்து அப்படியே உயிரோட்டமாக கொடுக்குறாருல்ல, இது யார் பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரி இயக்குனர்கள் இங்கே படம் தயாரிப்பதுங்கிறது முக்கியம் தானே. ஆனால் கால சூழ்நிலை வேறு வழி இல்லை அவருக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா ரஞ்சித் அவர்கள் எடுத்துக்கலாமே, அவருமே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு படத்தை தான் எடுக்கிறார். பெரிய லெவலில் கமர்ஷியலாக இல்லாத ஒரு படங்களாக எடுக்கிறார். குறிப்பாக மாரி செல்வராஜெல்லாம் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த பரியரும் பெருமான் மாதிரியான. ரஞ்சித் எந்த இதில் ஒரு ப்ரொடியூசராக வெற்றி பெறாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அந்த ஏன்னா வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து கிட்டத்தட்ட அந்த ரஞ்சித் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக ஒரு பேரலல் சினிமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னொரு ப்ரொடியூசர் எதனால அந்த ரெண்டுலையும் மாறுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்க, பா ரஞ்சித்தும் வெற்றிமாறன் ஆஸ் அ ப்ரொடியூசரா? இல்லை, கதை அமைவதுன்னு ஒன்று இருக்குது. அவருக்கு வந்து அந்த மாதிரி கதைகள் அமைஞ்சிடுது. இன்னொன்று அவர் வந்து ஒரு படத்தை நீண்ட காலமாக இழுத்துட்டே இருக்க மாட்டார். இப்போ வெற்றிமாறன் வந்து பர்ஃபெக்ஷன் பார்ப்பார். இல்லை, ஒரு ப்ரொடியூசராக நான் கேட்குறேன். ப்ரொடியூசராகவே அவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பார். ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்தா அவர் ஒத்துக்க மாட்டார். நீங்கள் கொடுக்குறீங்க, அது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். பட்டு பாரஞ்சித் வந்து என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு படம் சீக்கிரம் கொடுத்துருங்கன்ட்டு டக்குன்னு அது தியேட்டருக்கு வந்துடும். வெற்றிமாறன் மாதிரி போட்டு வைக்க மாட்டார். அவர் படம் எடுத்தால் கூட, பாரஞ்சித் படம் எடுத்தால் கூட அது வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த படம் முடிஞ்சிடும், அது யார் தயாரிச்சாலும். பட் வெற்றிமாறன்ட்ட அந்த கேரண்டி இல்லை. ஓகே, இந்த படத்தை 3 மாதத்தில் நான் முடிச்சிடுறேன், 6 மாதத்தில் முடிச்சிடுறேன்னு ஒரு வந்தாருன்னா 2 வருஷத்துக்கு போகுது.
அப்போ தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம் செத்து சுண்ணாம்பா வராங்க, அவருக்கே அது ஒரு பெரிய தலைவலியாக மாறுது. இப்போ அவர் கையில் இல்லாமல் போயிடுது சினிமா. இப்போ நம்ம கைக்குள்ளே தானே இருக்கணும், நம்ம தொழில் நம்ம கைக்குள்ளே தானே இருக்கணும். நம்ம கையை மீறி போகும்பொழுது அவரே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார். ஸோ அதுதான் வெற்றிமாறனுக்கும் ரஞ்சித்துக்குமான வித்தியாசம். ஓகே, பட் ரெண்டு பேருமே நல்ல கதைகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே சார். அண்ட் ப்ரொடியூசராக இப்போது நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் அதுதான். நீங்கள் வந்து ப்ரொடியூசராக வெளியே வந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு பணம் போட்ட தானு வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் உங்களுக்காக இத்தனை படங்களை எடுக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டே இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் மீது நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இது கட்டாயமாக அது எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னதுங்கிறது அவர் ஒருத்தர் வாய் திறந்து பேசக்கூடிய தைரியம் இருக்கு, பேசிடுறாரு. இங்கே மற்றவர்கள் யாருமே பேசுறது இல்லை. இப்போ உள்ளபடியே அதை பேச வேண்டியது யாருன்னா தானு தான். அவர் தானே ஏதோ ஒரு மேடையில் மைக்க பிடிச்சி இதெல்லாம் பேசணும், அவருக்காக வேற ஒருத்தர் பேசுகிறாரு இப்போ இல்லையா. அவர் பேசினாருன்னா இன்னும் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். இப்போ உங்களுக்காக பேசுகிற எனக்கே எவ்வளோ ஆதங்கம் இருக்குன்னா நீங்களே பேசினா எவ்வளோ இருக்கும். அப்போ அவ்வளோ விஷயங்களை அவர் உள்ளே வச்சிருக்கிறாரு. இங்கே வந்து சினிமா அப்படி தான் இருக்குது. இப்போ நான் ஒரு படம் தயாரிக்கிறேன்னா நான் வந்து வாட்டர் கேன் பெருசாக வாங்கிட்டு வந்து இதில் பாட்டிலில் பிடிச்சி கொடுப்பேன். இதே வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா பிஸ்லரி இன்னும் வேற என்ன, அதை விட வேற என்ன காஸ்ட்லியாக இருக்குது, அதை கொண்டு வந்து இறக்குங்க. அப்போ இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப அடிப்படையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது எல்லாத்துலேயுமே. நீங்கள் சின்ன கிட்ட கடைசி குண்டூசியில் ஆரம்பித்து நீங்கள் இப்போ கிரேன் எடுக்கிறீங்கள, அது வரைக்கும் லைட் எடுக்கிற வரைக்கும் போகும். அது நீங்கள் பல தயாரிப்பாளர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க, வயிறு எரியும். என்னன்னா என்னெல்லாம் லென்ஸ் இருக்கோ கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பாங்க, என்னெல்லாம் அந்த கேமரா செட்டப் இருக்கோ, அந்த பெரிய பெரிய கிரேன் அது இதுன்னு கொண்டு வந்து இறக்கி வச்சுருப்பாங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா இப்போவும் நடக்குது பல பெரிய இயக்குனர்கள் படங்கள்ல நடக்குது. என்னன்னா இதுக்கான வாடகை வந்து அன்னைக்கு தயாரிப்பாளர் கொடுத்தாகணும். ஆமாம், அதற்கான பேட்டா கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். இது வந்து யூனிட்டுக்கு போகுது இல்லையா திரும்ப. இப்போ ஒரு நாள் நீங்கள் சும்மாவே வச்சு அனுப்புனீங்கன்னா ஒரு கமிஷன் டைரக்டருக்கு வரும், அதை அப்படியே மறைமுகமாக வாங்கிப்பாங்க. அதாவது ஒரு தொழிலை செஞ்சு நீங்கள் சம்பாதிப்பதை விட செய்யாமல் இருந்து சம்பாதிக்கிறது இருக்கு பாருங்க, அதெல்லாம் இங்கே நடக்கும். அதே தயாரிப்பாளர் படம் எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 1-2 லென்ஸை தவிர பெருசாக இருக்காது, 1-2 லைட்டை தவிர இருக்காது, என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அவரோட பணம் அவரோட. இந்த உணர்வு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கு. அப்போ வெற்றிமாறனை நோக்கி திருப்பூர் சுப்பிரமணியம், நீ வந்து இன்னைக்கு ப்ரொடியூசரு நீ வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டா உன்னால் முடியல, ஒரு கவலையோடு அதை அறிவிச்சுட்டு போகிறல்ல, இதே கவலை தானே ஒரு தானு சாருக்கு இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது நியாயமானது தான், அதை வெற்றிமாறன் உணரணும். இப்போ அடுத்து அவர் படம் பண்ணும்பொழுது தானு சாருக்கு இப்போ சிம்பு படம் பண்ணுறாரு இல்லையா, சார் இத்தனை நாளில் அந்த படத்தை முடிச்சிடுறேன் அப்படின்னா அத்தனை நாளில் முடிச்சிடணும். அப்போ தானே தயாரிப்பாளருக்கு அது லாபமாக இருக்கும். இது வந்து உண்டியலில் போட்டு போகிற காசு கிடையாது, கோயில் உண்டியலில் போட்டுட்டு போகிற காசாக அது. ஒருத்தரும் என்னத்துக்கு வராங்க இங்கே திருப்பி எடுக்கணும். 1 கோடியை போட்டோம்னா மேற்கொண்டு ஒரு 10 லட்ச ரூபா எடுத்தால் போதும்னு நினச்சி தானே வராங்க. அப்போ இந்த 1 கோடியையும் போட்டு மேற்கொண்டு நீ 50 லட்சத்தை கடனை வாங்கியும் போட்டு அது 40 லட்சம் நஷ்டத்தோடு போங்கிறது என்ன நியாயம்? அது நீங்கள் பல பேர் பண்ணுறாங்க, பல இயக்குனர்கள் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். அண்ட் சிம்பு அண்ட் வெற்றிமாறன் அந்த ப்ராஜெக்ட் இப்போ எந்த இடத்துல எந்த நிலைமையில் சார் இருக்கு? இல்லை, அது திரும்ப அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மறுபடி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அநேகமாக அடுத்த மாதத்தில் ஷூட்டிங் கிளம்பிடுவாங்க. ஓகே சார்.